பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்க பாண்டியன் நினைச்சபடி கல்யாணம் நடக்காம லாஸ்ட்ல எல்லாமே வேஸ்டா போய் நின்று போகுது. அந்த பொண்ணுட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா பழனிங்க பயங்கரமா இருக்காரு. அப்பத்தா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன், எல்லாரும் மாதிரியும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும், அவனும் குழந்தை குட்டிங்க பத்துட்டு சந்தோஷமா இருக்கும்னு தானே ஆசைப்பட்டேன். அது ஒரு குத்தமா? அப்போ என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் என் பையனுக்கு நடக்காதா? அந்த கடவுளுக்கு ஏன் இப்படி என் பையன் மேல இம்புட்டு கோவம்? அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அப்படின்னு அப்பத்தான் பயங்கரமா அழுகுறாங்க. உடனே பழனி சொல்றாரு, இதுக்குதான் தான் நான் அப்பயே சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேணாம், நான் பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொன்னேன். யாரு கேட்டீங்க? என்ன திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இப்படிலாம் பண்ணி கடைசியில் கொண்டு வந்து இப்படி நிப்பாடி இருக்கீங்க. போதும் மச்சான், எனக்கு கல்யாண ஆசையே போதும், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு இங்க பழனி சொல்ல அப்பத்தாவும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. கோமதியும் அழுகுறாங்க, என் தம்பிக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அப்போ கரெக்டா முத்துவேலு, சத்துவேலு, குமார் 3 பேரும் வராங்க. வந்ததும் சத்துவேலு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்ன பழனி, என்னடா கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சா இல்ல இனிமே நடக்க போதா? என்ன பொண்ணையும் காணும் ஒன்னையும் காணும், நீ இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்க பழனி ஒண்ணு, சும்மா நடிக்காதீங்கண்ணே, எதுவுமே தெரியாத மாதிரி. என்ன தம்பி சொல்ற, என்ன நடிக்கணும் நாங்க? ஏண்டா கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்ட, ஆத்தாவும் கூப்பிடுச்சு, சரிதான் போ, நம்ம தம்பி கல்யாணம் தானே அப்படின்னு நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். வந்து பார்த்தா இப்படி இருக்கு, என்னன்னு கேட்டா நாங்க எங்களை பத்தி நடிக்கான்னு சொல்றேன். ஏண்டா பழனி, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் நீ என் தம்பிடா. அப்படி இருக்கும்போது உன் கல்யாணத்தை நாங்க வராம இருப்போமா? சொல்லுடா, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, காசு கொண்டு வேணுமாடா அப்படின்னு அப்படியே ஆஸ்கார் அவார்ட் தர அளவுக்கு சக்திவேல் நடிக்கிறாரு. உடனே இங்க அப்பத்தா, பழனி கல்யாணம் இன்னும் போச்சுடா அப்படின்னு சொல்ல, என்னத்த சொல்ற, தம்பி கல்யாணம் இன்னும் போச்சா அப்படின்னு சொல்ல, பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், ஆமாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தா, என்ன பிரச்சனை, என் தம்பிக்கு என்ன குறைச்சேன், ஏன் சொத்து பத்திலன்னு குறைச்சலா? நினைச்சேன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது பாண்டியனுடைய வேலையா தான் இருக்கும், அவன் தான் வேணும்னு பழனிக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இப்படி கடைசி நேரத்துல கழுத்து அறுத்திருப்பான். தெரியும் பாண்டியன் இப்படியாப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்துரு சொல்லவும் இங்க செந்தில் துள்றாரு. இங்க பாரு, தேவையில்லாம எங்க அப்பா இழுத்ததுல உனக்கு அவ்வளவு சொல்றேன், கண்டதுனமா இங்கேயே உன்னை வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே சத்துவேலு, டேய் என்னடா, என் தம்பி கல்யாணம் நின்று போயிருக்கு, சொன்னா வாக்கு கொடுத்தா வாக்கை காப்பாத்தணும், இல்லைன்னா மூடிக்கிட்டு அமைதியா நிக்கணும், புரியுதா அப்படின்னு சத்துவேல் சொல்றாங்க. பழனி, இதுக்கு தான்டா அண்ணனுங்க நாங்க அப்பயே சொன்னோம், நாங்க உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா, அவன் பேச்ச நம்பாத அப்படின்னு சொன்னோம். ஆனா நீனு அண்ணனுங்களை விட அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போனேன். கடைசியில பாத்தியா உன்னை எப்படி அசிங்கப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அண்ணன், மச்சான் ஒண்ணு அசிங்கப்படுத்தல, அவரு பொண்ணு பார்த்தாதான் இங்க எவனோ ஊடால பூந்து காரியத்தை கெடுத்துட்டான், எனக்கு கல்யாணத்துல இனிமே விருப்பமே இல்லை, பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, டேய் பழனி, என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இப்படி கல்யாணம் பண்றதும் நின்று போறதும் அது உனக்கு இன்னும் அசிங்கம் இல்லாம இருக்கலாம்டா. உன்னுடைய அண்ணனுங்க என்ன உன் தம்பி கல்யாணம் நின்று போயிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கு, எங்களால தான் வெளியே தலை கட்ட முடியல, அதான் நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் உன் பையனுக்கு உண்மையாவே கல்யாணம் நடக்கும்னு நினைச்சனா அவன்கிட்ட சொல்லு, நாங்க ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பொண்ணுக்கு தலைக்கட்ட சொல்லுவானே அப்படின்னு சத்து சொல்ல, அப்பதான் ஒண்ணு, என்ன சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்க, என்னத்தா ஒரு நிமிஷம் இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்தியோட முத்திலும் போயிட்டு இங்க ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வராங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சத்தியோடைய பொண்ணாட்டி மாறி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சித்தி பொண்ணு. அதை பார்த்ததும் மாறி, இவளா, இவ இப்படி இங்க வந்தா அப்படின்னு இங்க மாறி யோசிக்கிறாங்க. சத்தியோட ஒண்ணு, இங்க பார்த்தா இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம சொந்தக்கார பொண்ணு தான், நம்ம மாரியோட சித்தி பொண்ணு. இந்த பொண்ணுக்கு என்னன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஒரே மாசத்துல அவன் புருஷன் இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு வாழை வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கா, எந்த ஒரு சுகத்தையும் வாழ்க்கையில அனுபவிக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம தம்பிக்கும் கல்யாணம் நின்று போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரே மாசத்துல கணவன் இறந்து போயிட்டான், இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க அப்பத்தாவுக்கு சரிதான், அப்போ இதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு பொண்ணு தேடி கல்யாணம் வைக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா 2 வாட்டி கல்யாணம் நின்று போயிருக்கு, அதுவும் ஒரு வாட்டி கல்யாணம் மேடை வரைக்கும் நின்று போச்சு, இனிமே நம்ம பையனுக்கு யார் பொண்ணு தர போறா அப்படின்னு அப்பத்தாவும் ஒத்துக்கிறாங்க. இங்க பாண்டியன் வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கோ பழனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பழனியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு மேடல உட்கார வச்சிருக்காரு. இங்க திரும்பவும் ஐயரு மந்திரம்லாம் வளர்க்குறாங்க. அப்போ திடீர்னு ராஞ்சி கொந்தளிச்சு, சித்தப்பா
இந்த பொண்ணை கட்டிக்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்தியவேலு, ஏய் இங்க பாரு, என்ன ரொம்ப வாய் பேசுற, உன்னை யாரு இதெல்லாம் கேட்க சொன்னது, அவன் என் தம்பி, அவனுக்கு பொண்ணு நாங்க பார்த்துருக்கோம், நான் கல்யாணம் பண்ண சொல்றோம், நீ ஏன்டி வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்ற. ராஜு ஒண்ணு, சும்மா நிப்பாட்டுங்க, உங்களோட நடிப்பு நாடகத்தெல்லாம் வீட்டுல நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். சரி, எங்க சித்தப்பாவுக்கு நீ கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் ஓகே, எப்படி இந்த பொண்ணு போய் பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா சொல்றாங்க, இல்லைங்க உண்மையாவே அவர் தான் வந்து பேசினாரு நேத்தி அப்படின்னு சொல்றாங்க. நேத்தியே பேசிட்டாரா? ஆமாங்க நேத்தியே பேசினாரு. சரி, கல்யாணம் நின்று போனது நீ காலையில, ஆனா பொண்ணு வீட்டுல போயிட்டு நேத்தியே பேசிருக்கீங்க, அப்போ நேத்தியே உங்களுக்கு இந்த கல்யாணம் நின்று போன தெரியுமா அப்படின்னு கேட்க. சத்தியவேல் ஒண்ணு திரு முடிக்கிறாரு. இங்க பாரு, உனக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்ல. சித்தப்பா இங்க பாருங்க, இவங்க உங்களை நல்லாவே ஏமாத்துறாங்க, அவங்க தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது, அவங்களே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவங்களே இப்போ உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தேவையான நாடகத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இதை நம்பி ஏமாறாதீங்க, கண்டிப்பா இவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க, அதை நல்லா ஃபுல்லா சொல்ல முடியும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்க கல்யாணத்தை நிப்பாட்டிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் மூலம் நிப்பாட்டினாங்க, திரும்பவும் இப்போ ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருக்காங்க, நிப்பாட்டிட்டு அவங்க பாக்குற ஒரு பொண்ணுங்க பேர்ல உங்களை இப்படி ஒரு பாலுங்கன்ற தள்ள பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல. சத்தியலுக்கு என்ன பண்ணு தெரியல. உடனே பழனி யோசிக்கிறாரு, ஆமாமா மச்சான், ஆத்தா இங்க பார்த்தா ராஜு சொல்றது காட்டு தானே, கல்யாணம் நின்று போனது இன்னைக்கு தானே, ஆனா இவங்க நேத்தியே போய் பொண்ணோட வீட்டுல எப்படி பேசினானுங்க, அப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கல்யாணம் நின்று போன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிறது இவனுக்கு தான் ஆத்தா, அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் நினைக்கிறானுங்க அப்படின்னா ஏதோ இதுல சதித்திட்டு இருக்கும் ஆத்தா, எனக்கு கல்யாணமே நடக்கலாம்னு பரவாயில்ல, எனக்கு இந்த பொண்ணு வேணாத்தா அப்படின்னு இங்க பழனி எழுந்துறாரு. ஆத்தா உடனே பயங்கரமா அழுகுறாங்க. என்ன பழனி, உன் வாழ்க்கை எப்படி ஆச்சு அப்படின்னு. சத்ரு ஒண்ணு, டேய் பழனி இங்க பாரா, அவ சொல்றான்லாம் கேட்காத, அண்ணன் சொல்ற நாங்க சொல்ற கேளு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் சொல்றது கேளுடா அப்படின்னு சத்ரு சொல்ல. சி போதும் நிப்பாட்டியா, நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா, ஒரு நாள் போய் நான் அண்ணன் நினைச்சேன் பாரு, கூட போன தம்பி கல்யாணத்தையே இப்படி திட்டம் போட்டு கெடுக்கிறியே, நீங்களாம் என்ன மாதிரி என்ன மனுஷனுங்கயா, சோறு தான் திங்கிறீங்க நீங்களா, நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணேன், நீங்க திங்க சோத்துல மண்ணடி எதுவும் வச்சானா, இல்ல இல்ல, ஒரு ஓரமா இருந்துகிட்டு நான் பட்டி கடையில பொட்டனை போட்டாவது கௌரவமா உழைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா அதை கூட கெடுக்கிறதுக்கு இப்படி திட்டம் போட்டு செயல்படுறீங்களே, உங்களை நான் என்ன பண்ண முடியும், நீங்க பாக்குற எந்த பொண்ணாலும் பரவாயில்ல, அது கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையில்ல, பார்த்தா என் மச்சான் பாக்குற பொண்ணை கிராமம் நிற்பேன், இல்லையா கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு இங்க பழனி சொல்லிட்டு மேலே விட்டு எழுந்துச்சாரு. பாண்டியன் போயிட்டு, டேய் பழனி நான் சொல்ற கேள்டா, இந்த பொண்ணை கிராமம் நிற்கடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல. இல்ல மச்சான், இவனுங்க எனக்கு கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டானுங்க, இவனுங்க எது பண்ணாலுமே அதுல ஒரு சுயநலம் இருக்கும், அது அவங்களுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர நமக்கு நல்லா இருக்காது, இந்த பொண்ணை கல்யாணம் வச்சு அது மூலியமா உங்களை அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை பிரிக்க விட ட்ரை பண்ணுவானுங்க மச்சான், இவனுங்க வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம் மச்சான் அப்படின்னு மாலையை கழட்டி சத்தியவேல் மூஞ்ச தூக்கி எறிஞ்சிட்டு பழனி பாண்டியன் கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு.